டயரை சரிபார்த்தல் மற்றும் மோட்டார் பைக்கை சரி செய்தல். வணக்கம். டயரை சரிபார்த்தல் மற்றும் மோட்டார் பைக்கை சரி செய்யும் இந்த பகுதிக்கு வரவேற்கிறோம். ஒரு மோட்டார் பைக்கின் மிகவும் முக்கியமான பகுதிகளில் ஒன்று டயர்கள், அல்லது இந்த விஷயத்தில் எந்த வாகனமும் அடங்கும். வாகனத்தில் ரோடுடன் சம்பந்தப்படும் ஒரே ஒரு பகுதி. இதன் விளைவு அதனுடைய தேய்மானம். ஆகவே ஒழுங்கான கால இடைவெளிகளில் டயர்களை ஆய்வு செய்வது மிகவும் முக்கியமானதாகும். நன்கு பராமரிக்கப்படும் டயர் நீண்ட ஆயுள், சிறந்த செயல்திறன், மேலும் ஓட்டுவதில் ஒரு நல்ல தரத்தையும் உறுதிப்படுத்துகிறது. இந்த பகுதியில் டயர்களை சரிபார்ப்பது மற்றும் இவைகளை சரி செய்வது எப்படி என்பதை நாம் படிக்கலாம். டயரை சரிபார்த்தல் மற்றும் சரி செய்வதன் பகுதியாக டயரின் அழுத்தம், டயரை உயர்த்துவது, டயர் த்ரெட் டெப்த் அளவிடுதல் மற்றும் டயர் சேதமடைந்திருப்பதை ஆய்வு செய்வது போன்றவைகளை நாம் பரிசோதிக்க வேண்டும். தேவையான கருவிகள் மற்றும் பொருட்கள். தேவைப்படும் கருவிகளாவன: ஏர் கம்ப்ரஸர், டயர் சரி செய்ய கிட், 2 மோட்டார் பைக் டயர் லீவர்ஸ், டபுள் எண்டட் ஸ்பேனர்ஸ் அல்லது ரிங் ஸ்பேனர்ஸ், நீடில் நோஸ் ஃப்ளையர்ஸ், பிலிப்ஸ் மற்றும் ஃபிளாட் டிப் ஸ்க்ரூ டிரைவர்ஸ், துடைக்க துணி, டூல் ட்ரே, பார்ட்ஸ் ட்ரே, பக்கெட், சோப்பு தண்ணீர், வால்வு கோர் அகற்றும் கருவி, ஸ்பாக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்பேனர், 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஸ்டீல் ரூலர், டயர் பிரஷர் காஜ், ஹாலோ பிரிக் அல்லது என்ஜினின் அடியில் வைப்பதற்கான சப்போர்ட் அல்லது மோட்டார் பைக்கின் பின்புற கேரியர் மீது முன் வீலை உயர்த்துவதற்காக சால்க் அல்லது சால்க் பவுடர், சாண்ட் பேப்பர் மற்றும் இன்ஃப்ளேஷன் வால்வு. டயரை சரிபார்த்து மேலும் சரி செய்வதில் பங்கு பெறும் படிகளை நாம் இப்போது பார்க்கலாம். முதலில் ஒரு தட்டையான உறுதியுள்ள மேற்பரப்பில் சென்டர் ஸ்டாண்டில் மோட்டார் பைக்கை நிறுத்தவும். ஹாலோ பிரிக் போன்ற கனமான பொருளை பின் சீட்டின் முடிவில் பின்னால் உள்ள கேரியர் மீது வைக்கவும். இதன் பொருட்டு முன்வீல் தரையிலிருந்து உயர்ந்து இருக்கும். இப்போது டயரை உப்பச் செய்வதற்காக அதனுடைய பிரஷரை நாம் கவனிக்க வேண்டும். முதலில் டியூப் கேப்பை அகற்றி அதை கிளீன் செய்ய வேண்டும். துளையின் உள்ளே டயர் பிரஷரை சரிபார்க்கும் காஜை சொருக வேண்டும். அமுத்துவதன் மூலம் சுமார் 2 வினாடிகள் பிரஷர் காஜின் திறந்த முனை நாசிலுக்கு எதிராக இருக்க வேண்டும். பிரஷர் காஜ் டயரில் உள்ள பிரஷரை குறிப்பிடுகிறது. உற்பத்தியாளருடைய குறிப்புகளின்படி குறிப்பிடப்பட்ட பிரஷரில் காற்றை நிரப்புவதும் அல்லது குறைப்பதும் இருக்கும். மேலும் டஸ்ட் கேப்பை பொருத்த வேண்டும். குறிப்பு: டயரின் சைடில் பரிந்துரைக்கப்பட்ட டயர் பிரஷர் குறிக்கப்பட்டிருக்கலாம். ஹீரோ ஹோண்டா ஸ்பிளெண்டரில் பரிந்துரைக்கப்படும் பிரஷர் பின்வீலில் 32 psi அல்லது 1 சென்டிமீட்டருக்கு 2.25 கிலோகிராம், மேலும் முன்வீலில் 25 psi அல்லது 1 சென்டிமீட்டருக்கு 1.75 கிலோகிராம் ஆகும். எச்சரிக்கை: தவறான டயர் பிரஷருடன் ஓட்டுவதால் ஸ்டியரிங் செயல்பாடு முடங்கலாம் அல்லது பாதிக்கப்படலாம். இதன் விளைவாக திடீரென டயரில் சுருக்கம் ஏற்படலாம். அடுத்து டயரின் த்ரெட் டெப்த்தை நாம் அளவிடலாம். த்ரெட் ரப்பரின் மேல் பகுதிக்கும் டயருடைய அடிப்பகுதியின் மிகவும் ஆழமான குரூவ்ஸுக்கும் இடைப்பட்ட செங்குத்து அளவு த்ரெட் டெப்த் ஆகும். த்ரெட் டெப்த்தை அளப்பதற்காக டயர் த்ரெட் டெப்த் காஜை பயன்படுத்தவும். டெப்த் காஜ் இல்லையெனில் ஒரு காயினை நீங்கள் பயன்படுத்த முடியும். த்ரெட் குரூவ்ஸில் காயினை வைத்து உங்களுடைய கட்டை விரல் நகத்தால் டயரின் மேற்பரப்பில் நழுவும்படி செய்யவும். உங்களுடைய கட்டை விரலை அசைக்காமல் காயினை வெளியே இழுக்கவும். ஒரு ரூலருடன் டயர் டெப்த்தை அளவிட காயினின் முனை மற்றும் உங்களுடைய கட்டை விரல் நகத்திற்கும் இடைப்பட்டதை கணக்கிடவும். ஏதேனும் 2 அடுத்தடுத்த குரூவ்ஸ்களுக்கு இடையே த்ரெட் டெப்த் 1/32 இன்ச் அல்லது 0.79 மில்லிமீட்டரை விட குறைவாக இருந்தால் டயரில் தேய்மானம் உண்டாகும். த்ரெட் வியர் இண்டிகேட்டரை பயன்படுத்தி த்ரெட் டெப்த்தை அளவிட முடியும். இது த்ரெட் குரூவ்ஸின் பிரிவுகளால் நிரப்பப்பட்டுள்ளது. அடுத்து டயர் சேதமடைந்திருப்பதை நாம் பரிசோதிப்போம். முதலில் டயரை சுத்தமாக துடைக்க வேண்டும். இப்போது வீலை சுற்றி ஊடுருவியிருக்கும் பொருட்களான ஆணிகள், கண்ணாடி, மேலும் வேறு ஏதேனும் உள்ளதா என கவனிக்க வேண்டும். எவையேனும் இருப்பின் அவைகளை ஒரு ஜோடி நீடில் நோஸ் ஃப்ளையர்ஸினால் அகற்றவும். இங்கே நீங்கள் டயர் குறைந்தபட்சம் சேதமடைந்திருப்பதை பார்க்கிறீர்களா
த்ரெட்டுக்கு இடையே ஏதேனும் தூசி கிடப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அதையும் அகற்றவும். சுருக்கம். இத்துடன் இந்த பகுதியின் முடிவிற்கு நாம் வந்துவிட்டோம். இந்த பகுதியில் நாம் படித்தது டயர் பிரஷரை சரிபார்த்தல், டயர்களை உப்பச் செய்தல், டயரின் த்ரெட் டெப்த்தை அளவிடுவது, மோட்டார் பைக்கின் டயர் சேதத்தை பரிசோதிப்பது. டயரை சரிபார்த்து மேலும் சரி செய்யும் பகுதி இன்னும் முடியவில்லை. வரவிருக்கும் பகுதிகளில் வீல் ட்ரூயிங் மற்றும் டயர் பஞ்சர் இவைகளை நாம் பார்க்கலாம். இந்த பகுதியை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் என நம்புகிறோம். நன்றி.